My final question, and it segues beautifully from like what we are talking about. இப்போ வருகையில் நம்ம போகிறோம், லைக் we call it salvation. இப்போ ஒன்று நம்ம பசங்களாம் இருக்காங்களே, நம்ம இங்கே ஹாஸ்டல்லையும் இல்லை சர்ச்லேயும் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்க தெரியாமையே வந்து I think they believe in the doctrine of ஒர்க் பேஸ் சால்வேஷன். நான் இது பண்ணால் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். சில பேர் ரொம்ப தமாஷா சொல்கிறது யோசிச்சுக்கேன், நான் ஏன்னா போய் சொல்லிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்காம செத்துட்டேன்னா நான் வந்து நரகத்துக்கு போயிடுவேன், அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இதோடைய ஒரு சீரியஸான ஒரு கான்சிக்வன்சஸ் என்னென்னா, அவங்க வந்து நிறைய டைம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவர்கிட்ட வரணுன்ற அந்த மனசு வர மாட்டேங்குது. நான் வந்து சரி பண்ணிட்ட பிறகு தான் ஆண்டவர்கிட்ட வரணும், நான் ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நான் சரி என்னை வந்து க்ளீன் பண்ணிக்கணும், அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட போனால் தான் அக்செப்ட் பண்ணுவாருன்னு யோசிக்கிறாங்க. ஸோ பிஃபோர் வி எண்ட், how do we get saved? What is salvation? How do we get to heaven? ஸோ சால்வேஷனுங்கிறது த்ரூ ஃபெய்த்து தான். ஆண்டவர் சொல்கிறது விசுவாசிக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நம்மக்கிட்ட ஒரு கிரியை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ ரட்சிப்பு என்பது இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணணும்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. ஆனால் இப்படி செஞ்சுட்டே இருந்தால் ரட்சிப்பு வந்துக்கிட்டே இருக்கும், ரட்சிப்பு ஆண்டவர் மன்னிச்சுட்டே இருப்பார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு இடத்துல ஆண்டவர் வந்து நம்மளால் வந்து பாவத்தை பாவம் செஞ்சுட்டோம், மன்னிப்பு கேட்டோம், இனி செய்யாதேங்கிறது தான் அங்கே விஷயமே. இனி செய்யாமல் இருக்க நீங்கள் முயற்சி பண்ணணும், பிரயாசப்படணும். அதையும் தாண்டி உங்கள் மாம்சம் பலகீனத்தில் விழும் பொழுது, அது வந்து பியூர்லி காடுக்கு தெரியும் உங்கள் ஹார்ட்டு. நீங்கள் வந்து மனுஷனை ஏமாற்றிடலாம், காடை ஏமாற்றவே முடியாது. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டு செய்கிறீங்களா, இல்லை நான் செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறேன், விழறேன், அது இருக்கான ஆண்டு பார்க்குறார். இது அடுத்த ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, நீங்கள் த்ரூ காடையே பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் இந்த பாவத்துக்குள்ளே போகவே மாட்டீங்க. ஒரு இடம், அந்த இடத்துல பாவமே நீங்கள் செய்ய சுச்சுவேஷன் ஒன்று வரும். எப்படி வரும்னா, பியூர்லி நீங்கள் ஆண்டவருடைய நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு பேர் தான் வந்து சால்வேஷன். ரட்சிப்பு பூரணப்பட காத்திருங்கள் அப்படிங்கிறாரு. ரட்சிப்பு என்பது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் இல்லை. இன்றைக்கி நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டதில்லை, ஒரு ஜேர்னி. இது ஒரு ஜேர்னி. நீங்கள் என்னைக்கு பூமியை விட்டு கடந்து போகிறீங்களோ அன்றைக்கி தான் ஜேர்னி முடிவுக்கு வரும். சாகிறதுக்கு முந்தின நாள் கூட விழுந்து போனவங்களும் இருக்கிறாங்க, சாகிறதுக்கு முந்தின நாள் ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஜேர்னி. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தால் ஆண்டவர் மன்னிச்சிட்டே இருப்பார், சால்வேஷன் வந்துடும்ன்றதை அட்வான்டேஜாகவும் நீங்கள் எடுக்க முடியாது. அது அப்படி பண்ணிங்கன்னா நியாயப்பிரமாணம் ஆகிடும். நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது, எங்கிட்ட ஆட்டுக்குட்டி இருக்குது, நான் பலி கொடுத்தா என் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் அவன் எப்படி ஆயிட்டானா, சரி தைரியமாக பாவம் செய்ய வந்து ஆட்டுக்குட்டி இருக்குதே பண்ணிடலாமே, ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுத்தா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இப்போது கிரேஸ் பீரியட்லேயே வந்துருச்சு. அதான் கிரேஸ் இருக்குதே, நம்ம பாவம் பண்ணலாம், அதுவும் முடியாது. இங்கே முழுக்க எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள லிங்கை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ காடுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணலன்னு. கிரேஸ் இருக்குன்றதுனாலையும் நீங்கள் பாவம் செய்ய முடியாது. ஐயோ ஆண்டவர் 1000 தடவை மன்னிக்கிறவர், ஆமாம் மன்னிக்கிறவர், அதனால நான் பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை. பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கும் போது நான் விழறேன்னா அவர் கிருபையாக இருக்கிறார். வேணுன்ட்டே நான் பாவம் செய்கிறேன்னா அவருக்கு தெரியும். அது சால்வேஷன். இந்த புரிதல் வேணும் நமக்கு. அதில் நான் சால்வேஷன் பற்றி நிறைய இப்போ பாட்காஸ்ட்டில் வந்து இதை பற்றி நிறைய பேசுவோம். ஏன்னா ஐ திங்க் நான் அப்சர்வ் பண்ணுறது வந்து நிறைய பேர் அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். நான் சொன்னல ஆரம்பத்தில் த வேர்ஸ்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் திஸ் பிலீஃப் இஸ் தட் அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட வராமே தூரம் நின்றுறாங்க. ஸோ நான் வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு அனாலஜி, இந்த ரிலேஷன்ஷிப்போடைய அனாலஜி, நம்ம ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்போடைய அனாலஜி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படின்னா, இஃப் யூ ட்ரூலி லவ் சம்படி, நான் வந்து ஒரு விஷயத்த பண்ண போகும்போது அது சரியாக தப்பான்னு யோசிக்கிறதுக்கு மேலே இது அவருக்கு பிடிக்குமா இல்லை இவங்களுக்கு பிடிக்காதான்னு யோசிப்பேன். ஸோ இஃப் நான் அவங்கள நேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிக்காத நான் செஞ்சுட்டே இருந்தேன்னா, நான் அவங்கள நேசிக்கிறேன்னு வாயில் சொல்கிறேன், ஆனால் என்னோடய செயலில் நான் உள்ளே இருக்குதுன்னு என்ன காட்டுறேன்னா, ஐ டோன்ட் ட்ரூலி லவ் தெம். நான் வாயில் சொல்கிறேன், நான் பண்ண மாட்டேன்ட்டு. So that's like how that's an helpful analogy to like think about it. What do you think about that? Is it like இல்லை, அதான் நான் பேசும்போது கடைசியாக சொன்னது, நீங்கள் கர்த்தரிடத்தில் அதிகமாக சேர தொடங்கிட்டீங்கன்னா, அப்போ நீங்கள் அதை வந்து அந்த அனாலஜியில் என்ன சொல்ல வரீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் உண்மையாக இருக்க நினச்சிட்டிங்கன்னா, ஸோ இந்த காரியத்தை செய்ய மாட்டீங்க. அது சரியாக தப்பாங்கிறது ரெண்டாவது, செய்யவே மாட்டீங்க. அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அதுதான். இப்போ காடோட நிறைய சேர உங்களுக்கு காடுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, காட்ஸ் வில்னு ஒன்று இருக்குது. அந்த காட்ஸ் வில்லையே நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பாவம் அப்படின்னு சொல்கிற விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்காது. ஏன்னா நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட்டே பண்ணலை, அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நீங்கள் பரிசுத்தத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்க, அது காடுகிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்க. காடுகிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணும்போது வேர்ல்டு உங்கள் பக்கத்தில் வராது. அதை நீங்கள் விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக அவசியம் இல்லைன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா,
ஒரு இருட்டு போகணும்னா இருட்டை போக்குறதுக்கான வழியை நீங்கள் பார்க்கக்கூடாது, வெளிச்சத்தை உண்டாக்குற வழியை பார்க்கணும். வெளிச்சத்தை உண்டாக்குற வழி வந்துருச்சுன்னா இருள் தானாக போயிடும். அதே மாதிரி காடுகிட்ட நம்ம அதிகமாக நெருங்கிட்டோம்னா பாவம் தானாகவே போயிடும். அதை நீங்கள் தனியாக வெட்ட வேண்டிய அவசியம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு பாவத்தை, இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னும் போது ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பாவம் செய்ய மாட்டீங்க. பட் வேற ஒரு பாவம் உங்கள்கிட்ட இருக்கும். அதுக்கு பதிலாக காடோட சேரணும்னு சொல்லிட்டே பாருங்கள், எந்த பாவமும் உங்கள்கிட்ட இருக்காது. அதான் அதோடைய ஃபார்முலா. If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout.